கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் என்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், சமாதானம் தருகிற தேவன், பெலன் தருகிற தேவன், பாதுகாப்பு தருகிற தேவன். புதிய நாளுக்காக வாக்குத்தத்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் அந்த குடும்பத்துக்குள்ளே முதலாவது விடுதலை கொடுக்கும் போதே நமக்கு பாதுகாப்பும் சேர்த்து தந்துடுவார். அதே நேரத்தில் சமாதானமும் சேர்த்து தந்துடுவார். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும் செஞ்சிருவார். ஒரு குடும்பம் இயேசு ராஜா சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது இவ்வளவு நடக்கு. ஒருவேளை புதுசா யாராவது இணைந்திருந்தால், என்னோட வாழ்க்கையை கத்தரை விட்டு தள்ளி போயிருக்கே, என்னை என் இயேசு ராஜா சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு சொல்லி நீங்க இணைந்திருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். நம்ம குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்பம் கர்த்தராகிய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும். பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். நம்ம வீட்டுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா வரும்போது சமாதானம், விடுதலை, ஆசீர்வாதம். யாரெல்லாம் புதிய நாளுக்காக நீங்க இணைந்திருக்கிறீங்களோ இந்த வசனத்தை நீங்க சொல்லி எப்போதுமே ஜெபிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷனுடைய சத்தத்தை கேட்கும்போது பலவீனம், பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில ஃபுல்லா சோர்வு, பிரச்சனைகள், போராட்டங்கள் இதுல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. புதிய ஏற்பாட்டிலே நம்ம அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியார் உங்களிடத்தில் வரும்போது பெலன் அடைந்து என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியார் ஒரு குடும்பத்தில் வரும்போது பெலன் அடைந்து, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில விடுதலையாக்கப்பட்ட பின்பாக தான் பெலன். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எனக்கு பெலன் வேணும், ஆரோக்கியம் வேணும், சந்தோஷம் வேணும், மனமகிழ்ச்சி வேணும், யாரெல்லாம் நீங்க கேட்குறீங்களோ, நம்ம இருதயத்துக்குள்ள முதல்ல இயேசு கிறிஸ்து வரணும். நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே இயேசு கிறிஸ்து கூட இருக்கணும். 24 மணி நேரம் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து கூட இருக்கணும். இயேசு கிறிஸ்து வந்த வீட்டுக்குள்ளதான் பெலன், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஆரோக்கியம், விடுதலை, பரிபூரணம் எல்லாமே. அப்ப புதிய நாளுக்காக வாக்குத்தத்தம் என்ன சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் தருகிறார், கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. புதிய நாளை காண செய்த கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து 1000 மடங்கு ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறவங்களோ அவங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரை ஆசிரிங்க. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன குறைகள், குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசிரிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோரை ஆசிரிங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் தீர்காயுசு தந்து ஆசிரிங்க. இந்த நாளிலும் பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு வேலை அடைத்து யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தரே பொறுப்படுத்துங்க. இந்த நாளைங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. புது கிருபையால் நிரப்பி ஆசிரியர். புது கிருபைத்தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகள்னாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. சத்துருவ அபிஷேகம் நிரப்பி ஆசிரியங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்குத்தத்தங்களை பேசுகிறோம். தினம்தோறும் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.